குழுவில் பயணிக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா! ஆ மத்த குழு 2, 3 குழு இருக்குதே, அதெல்லாம் அதுல நீங்க பதிவு போடுவீங்களா ஐயா? கண்டிப்பா இதுல உடல் ஆரோக்கியத்துக்கான பதிவுகள் தான் வரும். இந்த பதிவுகள நீங்க படிச்சுட்டு, இந்த நான் சொல்ற யோகாவ செய்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியம். ஆ! குழந்தை பாக்கியமா? ஐயா ரொம்ப நாளா எங்க ஃப்ரெண்டுகள்லாம் இல்லாம இருக்கிறாங்க ஐயா. அவங்க கிட்ட சொல்லலாமா ஐயா? தாராளமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க படிக்காம இருக்கிறாங்க பாருங்க. படிப்பு, நல்ல அறிவு ஞானம் உள்ள குழந்தைகள் வேணுமா? ஆரோக்கியமான குழந்தைகள் வேணுமா? குழந்தையே இல்லன்னு சொல்றவங்க இதில பயணிச்சாங்கன்னா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகரு, பிரஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு, இருதய சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், சளி தொல்லை, ஆஸ்துமா, வீசிங். என்னய்யா நீங்க அடிக்கிட்டே போறீங்க? அடிக்கிட்டு போறீங்க. இத்தனை இதுக்கும் ஒரே மருந்து இந்த யோகா தாங்க. அ நம்ம சொல்ற அந்த சூரிய நமஸ்காரன்ற பயிற்சிய செய்துட்டு, இந்த வார்ம் அப் பண்ற நான் குடுக்குற தளர்வு பயிற்சியை பண்ணீங்கன்னாலே, உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சித்தர்கள் சொன்ன முறை பார்த்தீங்கன்னா, அஸ் ஆசனம், அசனம். ஆசனம் செய்து அசனத்தில நீ கவனமா இருந்தீயன்னா, உனக்கு இந்த 4448 வியாதியும் வராது. ஆசனம், அசனமா? அப்படி என்ன என்னங்கய்யா? ஐயா ஆசனம் பண்றது நம்ம இப்ப செய்யற உட்கார்ந்திருக்கிற, நிக்கிற இந்த இதுவெல்லாம் ஒரு ஆசனம். அசனம்ன்னா உணவு. அந்த உணவை எப்படி சாப்பிடணும்? என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் பதிவுல போடுவேன் டெய்லி. அதைய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.